உபவாச நாட்களின் 6ஆம் ஞாயிறாக இன்று தினம் பழங்கோவில் திருச்சபையிலே உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலும் உங்களோடு கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் நான் அதிகமாய் சந்தோஷம் அடைகிறேன். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் காரில் ஐயரோட வரும்பொழுது நான் சொல்லிட்டு தான் வந்தேன், இப்படிப்பட்ட ஊர் பார்க்குறதுக்கு, இந்த ஊரில் சர்ச்சஸ் எப்படி இருக்குது, அங்கே இருக்க சபையாரை பார்க்குறது எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லி நான் சந்தோஷமாக தான் வந்தேன். உங்களை பார்க்கும்போது இன்னும் அதிக சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தருணத்தை, நல்ல ஒரு ஓய்வு நாளை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததற்கு நான் கடவுளுக்கு முதல் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் உலகத்தில் ஆசீர்வாதம் நான் பார்க்குறேன். ஏன்னா எவ்வளோ சொத்தோ சுகமோ பதவியோ இதெல்லாம் வரும் போகும். ஆனால் இறையாண்மை, இறை மக்கள், திருச்சபைகள், ஊழியர்கள், இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க முதன்மையான கடமை, முதன்மையான வேலை. இதை செய்கிறதுல உண்மையாலுமே மிகவும் சந்தோஷம். கடவுள் அதற்கு நம்மளை பயன்படுத்துகிறார் என்பது மிகவும் ஆசீர்வாதம். அப்படியாக இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் அவருடைய தூதர் மூலமாய் என்னை இங்கே அழைத்த தேவ தூதராய் நான் பார்க்கிறேன். இந்த திருச்சபையினுடைய போதகர் ரெவரண்ட் ஆனந்த் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சார்பும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் அன்பான ஒரு அழகான அழைப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆனந்த் ஐயா சொல்லணும்னா, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு நபர் உங்களுடைய திருச்சபை போதகர். குறிப்பாக கார்கில் சர்ச்சில் விபிஎஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து யூத் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து எடுத்து கொடுப்பார். ஸோ என்னுடைய விபிஎஸ் டீச்சராக நான் பார்த்த காலங்களை நான் நினைக்கிறேன். அதற்கு ரொம்ப வருடங்கள் கழித்து மெல்வின் மூலமாக ஆயருடைய 2வது மகன் மெல்வின் வந்து எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஜாயின் பண்ணார். ஸோ 2 இயர்ஸ் எங்கள் ஸ்கூலில் படிக்கும் பொழுது ஐயர் அட்மிஷன் போட்டு அப்படியாக மறுபடியுமாக ஐயரோட பழக, நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள மறுபடியும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உண்மையாலுமே மறக்க முடியாத காலங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஐயர் அவர்கள் மிகவும் சிறப்பானவர். ஏன்னா he is such a knowledgeable person. அவரோட பேசுகிற ஒரு 10 நிமிஷம்னாலும் ஒரு 1/2 hourனாலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நான் அப்படின்னா ஸ்கூலில் இருக்கும்போது ஐயர் மகனை ட்ராப் பண்ண வருவார், பிக்கப் பண்ண வருவார். அப்படி இருக்கும்பொழுது கொஞ்ச நேரம் நாங்கள் பேசினாலும் திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்கள், ஒழுங்குமுறைகள், நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சொல்வார். ரொம்ப நாலேஜபிள் பர்சன். ஒரு சிஸ்டம், ஒரு வேலைனா இதுதான் சிஸ்டம், இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் ப்ராசஸ், அந்த ஒழுங்குமுறையை மிகவும் நன்கு அறிந்தவர். அப்படிப்பட்ட திருச்சபை போதகர்கள் நமக்கு இருப்பது மிகவும் சிறப்பு. ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம ஒரு ஒழுங்காக இந்த திருச்சபையில் நடக்கும். இங்கே இருக்க பிசியங்கத்தினர்கள், குருசேகர உறுப்பினர்கள், இளைஞர்கள், வாலிபர்கள், குழந்தை எல்லாரும் ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சரோடு தெரிஞ்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் வளருவீங்க. ஸோ உண்மையாலுமே ஒரு சிறப்பான போதகர் ஐயர் அவர்களை நான் அதிகமாய் நிறைய விஷயம் நானே கற்றுன்னு இருக்கேன். ஐயர் பேசும்போது அவர் செய்கிற காரியங்கள், சச் அ வெரி நைஸ் பர்சன். அண்ட் ஐயரம்மா அந்த நேரத்தில் நான் அதிகமாக நினைக்கிறேன். ஐயரம்மா வந்து எங்கள் ஸ்கூலில் மெல்வின் படிக்கும் போது தான் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய சாட்சி. அந்த சாட்சியை மாற்றி ஒரு மிகப்பெரிய சாட்சியை மாற்றியது உங்களுடைய திருச்சபை போதகர் தான். ஐயரம் அவ்வளோ பேர் ஆக்சிடென்ட்ல விழுந்திருந்தாங்க. என்ன ப்ராப்ளம்னே சொல்ல முடியாத அளவு தலையிலிருந்து கால் வரைக்கும் அவங்களுக்கு பயங்கர ஆக்சிடென்ட். ஆனால் அவங்கள மறுபடி இங்கே அழகாய் கொண்டு வந்து நிறுத்தியது நம்மளுடைய போதகர் ஆனந்த். அதை நான் கண்கூடாக பார்த்தேன். நானும் அந்த டைம் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் எல்லாரும் ஒருக்காக ஜபம் பண்ணோம். ஐயரம் ஒரு ஆணினுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி பெண் இருப்பதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு பெண்ணினுடைய வளர்ச்சிக்கு, வாழ்க்கைக்கு பின்னாடி ஆண் என்பது வெகு சிலது நம்ம பார்ப்பது. அதில் நான் பார்த்து வியந்த ஒரு நபர் உங்களுடைய திருச்சபை போதகர். அந்த நேரம் தனி நபராய், ஒரு கணவனாய், பின்னர் திருச்சபையினுடைய போதகராய், குடும்பத்தையும் நிர்வாகத்தையும் திருச்சபையும் தனியார் ஓடுனது இன்னும் என் கண்களுக்குள்ளே இருக்கிறது. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் கூட்டிட்டு போய் பண்ணி ஐயரம் அவர் நிறுத்திட்டார். சச் அன் இன்ஸ்பைரிங் விஷயம் அவர் செய்தது. ஐயரையும் ஐயரம்மாவையும் நான் அதிகமாக நேரத்தில் வாழ்த்துகிறேன். குறிப்பாக 2 பிள்ளைகள். பெரியவர்கள் எனக்கு சின்னவர் தான் ரொம்ப பழக்கம். ஹி இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. கண்டிப்பாக மெல்வினை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ளாக போகிறேன். அவன் சிறு வயதாக இருந்தாலும் வெரி ஷார்ப் பர்சன், வெரி ஷார்ப் அண்ட் இன்டெலிஜென்ட் லைக் ஹிஸ் ஃபாதர். அவன் நான் ஸ்கூலில்
ஆனால் ஹெச்எம் ப்ரேயர். என்னோட ப்ரேயர் கரெக்டாக வந்துடும். மண்டே ப்ரேயர் ஸ்கூலுக்கு கரெக்டாக வந்துடும். அண்ட் நான் ப்ரேயர் எடுத்துட்டு ஸ்கூல் முடிச்சு ஒரு ஹாஃப் டே ஆஃப்டர்நூன் மாதிரி அவனை கூப்பிடுவேன். கிளாஸில் இருந்து கூப்பிட்டுட்டு கேட்பேன், மெல்வின் இன்னைக்கு ஹெச்எம்எஸ் ப்ரேயர் என்ன சொன்னேன். அவன் சொல்லிட்டானா எனக்கு நிம்மதி. ஏன்னா கரெக்டாக கவனிப்பான். அவனுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆசிரியராய், ஒரு தலைமை ஆசிரியர் நம்மளுடைய பொறுப்பை ஒழுங்காக செஞ்சிட்டோம், பிள்ளைங்களுக்கு சரியான கதையை சரியான விதத்தில் நான் எடுத்தேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் ப்ரேயர்ல வந்து நின்னாலும் மெல்வினை தேடுவேன், மெல்வின் நிற்கிறானா அப்படின்னு தேடுவேன். அவன் இல்லைன்னா வரலைன்னா நான் ஃபோன் பண்ணி ஐயரை கேட்பேன், ஏங்க அன்னைக்கு மெல்வின் வரல, அவன் இல்லைன்னா எனக்கு வந்து ப்ரேயர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படி ஒரு மிகவும் சிறந்த ஒரு மாணவன். அவனை வச்சு நான் வீடியோஸ் கூட எடுத்துருக்கிறேன். மணிப்பூர்ல ஒரு கிறிஸ்டியன் ஒரு கொடுமை நடக்கும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி. அந்த மணிப்பூர்ல நடந்த விஷயங்களை நான் பிள்ளைங்களுக்கு சொன்னேன். அது ப்ரேயர் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே ஐயர் ஸ்கூலுக்கு வந்து கேட்டார், மணிப்பூரை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? ஏன்னா வீட்டில் நியூஸ் ஓடும் போது கரெக்டாக வந்து நின்றுட்டானோ. மணிப்பூர் ஹெச்எம்எஸ் சொன்னாங்கப்பா இங்க இதெல்லாம் நடக்குதான். அவன் 4 விஷயம் சொன்னானா, ஐயர் இன்னும் என்னவோ நடக்குது பாரு உட்காந்து அந்த நியூஸை கேட்டான். அப்படியாக such a intelligent boy. அவன் மூலமாக நிறைய I am still missing him in school. அவனை மிஸ் பண்றேன். இப்படியாக நல்ல ஒரு சிறந்த ஆயர் குடும்பம் உங்களுக்கு திருச்சபையிலே கிடைத்தது மிகவும் பாக்கியம். கடவுள் நான் நன்றி சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு திருச்சபை போதகர் அம்மா மற்றும் அல்லாமல் சபை பொறுப்பாளர், பிசி அங்கத்தினர்கள், குருசேகர மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே என்னுடைய நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் இறைவனை நோக்கி பார்ப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ தருமையான ஓய்வு நாளிலே குருத்தோலை ஞாயிறு என்ற தினத்திலே பழங்கோவில் திருச்சபையிலே உங்களுடைய வார்த்தை கேட்க நாங்கள் அனைவரும் குருசேகர மக்களாய் விசுவாசிகளாய் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உங்களுடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே எங்கள் மத்தியிலே இறங்கட்டும். நீர் பேசும், இதோ நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான திருச்சபை விசுவாசிகளே, இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு. அழகாக எல்லாரும் வந்திருந்தீங்க. அநேக யங் லேடிஸ் அண்ட் பியூட்டிஃபுல் விமன் அழகாக குருத்தோலையை வந்து டெக்கரேட் பண்ணி கரெக்டாக வந்து இங்கே அரேஞ்ச் ஆகியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்படி தான் டெக்கரேட் பண்ணி நாங்கள் எல்லாம் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போன காலங்களை நான் அதிகமாக யோசித்தேன். ஐயர் அழகாக ஒரு ரவுண்டு கொண்டு வந்தார், எல்லாரும் பாடிட்டு வந்தோம். அண்டு உள்ள வந்த உடனே இது அழகான டெக்கரேஷன், குருத்தோலை டெக்கரேஷன், மிகவும் அழகான ஒரு சர்ச். எனக்கு உங்கள் சர்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி த கிராஸை பார்க்கும்போதே அது ஒரு பிரைட்னஸ் அண்ட் நீட்னஸ், நீட்டாக மேட், ஆல்டர், எவ்ரிதிங் இஸ் பிளேஸ்ட் ப்ராப்பர்லி. இது ரொம்ப ஒரு இப்படிப்பட்ட உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு சபை ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரைஸ்டாக இருக்குது. நான் சபை போதகரையும் உறுப்பினர்கள் வாழ்த்துறேன். ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த குருத்தோலையை நீங்கள் அழகாக போய் வைச்சிங்களே, அங்கே உட்காரும் போது அந்த ஆல்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதை அமைத்த கரெக்டாக வச்ச நபர்களுக்கு நான் அதிகமாக நன்றி சொல்கிறேன், வாழ்த்துறேன். இட் லுக்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் ஆன் திஸ் டே. பாம் சண்டேன்றது உங்களுடைய ஆல்டர் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா குருத்தோலை ஞாயிறப்போ நாம் குருத்தோலை சம்பந்தமான இயேசுனோட பவனி அப்படிலாம் இருக்கும். நானே நினச்சி டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணால் மார்க்கு சுவிசேஷம்
14ஆம் அதிகாரம் 3லிருந்து 9 வசனங்கள் பார்த்தீங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன் இந்த ஒரு டெக்ஸ்ட் இந்த நாளில் கொடுத்துருக்குறாங்கன்றது என்னுடைய முதல் கேள்வியாக இருந்தது. பிறகு நான் வாசிக்க, நான் இறைவனுடைய உதவி கேட்கும் பொழுது அநேக காரியங்களை நான் புரிந்து கொண்டேன். இந்த டெக்ஸ்ட்ல முக்கியமான ஒரு பகுதி இந்த நாளுக்கான தலைப்பாய் நான் நினைக்கிறேன். மார்க் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மார்க் 14:6 அதுல வாசிக்க கேட்டீங்கன்னா கடைசி பகுதி, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இயேசு சொல்ற விஷயம், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். She has done a beautiful thing to me. இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இந்த லைன் சொல்லியிருக்கோம். She has done a beautiful thing to me. இது யார் சொல்றதுன்னா இயேசு சொல்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்வாரா, இவள் எனக்கு நற்கிரியை செய்திருக்கிறாள், இவன் எனக்கு நற்கிரியை செய்திருக்கிறான் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வாரா? இந்த கேள்வியோட இந்த தியானத்தை நாம் தொடங்குவோம். அவள் அப்படி என்ன செய்தாள்? ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அந்த ஸ்திரீயை குறித்து இவள் எனக்கு நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லத்தக்க அவள் அப்படி என்ன செஞ்சாள்? அதுதான் இந்த பகுதியில் இருக்குது. மார்க் 14 அதிகாரம் மறுபடியும் 3ஆம் வசனம் தொடங்கினீங்கன்னா, பெத்தானியாவில் ஒரு குஷ்டரோகியான சீமோன் வீட்டுக்கு இயேசுநாதர் விருந்துக்கு போறார். எருசலேம் வெளியில இருக்கிற ஊர் தான் பெத்தானியா. அந்த ஊர்ல குஷ்டரோகியான சீமோன் அப்படின்னு அந்த டெக்ஸ்ட் தொடங்குது. மேபி ஆல்ரெடி அவர் குஷ்டரோகியா இருந்து இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்திருக்கலாம். அவருடைய வீட்டுக்கு இயேசுநாதர் விருந்துக்கு வரார். ஸோ அந்த விருந்து, அங்க சீஷர்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கும் போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைன் அங்க இருக்கு. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இதுதான் அவர் செய்தது. இவர் செய்ததுக்கு தான் இயேசுநாதர் சொல்றாரு, she has done a beautiful thing to me. இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறான்னு சொல்றார். ஒரே வசனத்துல மேட்டர் முடிஞ்சிச்சுங்க. இந்த ஒரு வசனம் தான் செஞ்சது. ஏன் அது அவ்வளோ ஸ்பெஷல்? ஏன் அது அவ்வளோ சிறப்பா இருந்ததுனால இயேசுநாதர் சொல்றார். அந்த நளதம் தைலம்ன்றது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். நளதம் தைலம், நளதம் என்ற வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா நாட், ஸ்பைக் நாடுன்ற ஒரு பிளான்ட். இது எங்க இருக்குன்னா ஹிமாலயன் மவுண்டன், இமயமலையிலையும் சைனால இருக்க மலைகள்லையுமே கிடைக்கக்கூடிய நளதான இருக்கிற செடியோடைய வேர்ல இருந்து எடுக்கப்படுகிற ஒரு எண்ணெய். இந்த தைலம்ன்றது நம்ம இப்ப பூசுற விக்ஸ் தைலம், அமிர்தாஞ்சன் தைலம் மாதிரி இல்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ற தைலம்னா ஜஸ்ட் ஃபார் ரிலீஃப், பெயின் ரிலீஃப் இல்லையா, கால் வலி, தலைவலி, அதுக்கு யூஸ் பண்றோம். ஆனா இங்க குறிப்பிடுறது தைலம் அது மெடிசினல் ஆயில் தான். ஆனா அதுல ஃப்ராக்ரன்ஸ், ஐ மீன் நறுமணமும் இருக்கும். ஸோ அந்த தைலம் வந்து ரெண்டுத்துக்குமே நல்லது. எது பிசிக்கலுக்கும் நல்லது, நம்மளுடைய சுகவீனங்களுக்கும் நல்லது, மருந்து பொருள் கலந்துள்ளது. அட் த சேம் டைம் அதுல நறுமணமும் இருக்கும். அதுதான் பர்ஃப்யூம், தைலம் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த தைலம் என்றது அதே வசனத்துல பார்த்தீங்கன்னா உத்தம தைலம்னு சொல்றாங்க. உத்தம தைலம்னா ஹை குவாலிட்டி, எக்ஸ்பென்சிவ், நல்ல ஒரு தரம் உயர்ந்ததும் ரொம்ப காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவான, விலை உயர்ந்த ஒரு தைலமா இருக்கு. அடுத்தும் அந்த தைலத்தோட ஸ்பெஷல் சொல்றாங்க. அது எதுல இருக்கா? அந்த பர்ஃப்யூம், அந்த தைலம் வெள்ளைக்கல் பரணி. வெள்ளைக்கல் பரணின்றது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அலபஸ்டர் ஜார். இந்த அலபஸ்டர்ன்றது ஒரு ஒரு மண்ணு மாதிரி, அது ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு பொருள். அந்த கண்ணாடியான பொருளை தான் அந்த வெள்ளைக்கல் பரணின்றது ஜார் மேக் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்லூசண்டா இருக்குமா. டிரான்ஸ்லூசன்ட்னா என்னன்னா உள்ள என்ன இருக்குன்னு தெரியும், ஆனா ஒழுங்கா தெரியாது. பட் டிரான்ஸ்பரண்ட்னா ஃபுல்லா கிளியரா தெரியும், உள்ள என்ன இருக்கு நம்ம பார்த்துடலாம். டிரான்ஸ்பரண்ட் பர்ஃப்யூம்லாம் நம்ம பார்க்குறோம், உள்ள என்ன கலர் பர்ஃப்யூம் இருக்கு. ஆனா இந்த பரணி வந்து டிரான்ஸ்லூசன்ட், என்னன்னா தெரியும் ஆனா கிளியரா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வெளியேற பெற்ற ஜாடிக்கே இவ்வளோ ஒரு
இவ்வளோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். அப்போ உள்ளே இருக்க மேட்டரு எவ்வளோ சிறப்பானதாக இருக்கு இல்லையா? அதுதான் அந்த ஒரு தைலம். அந்த நலதம் தயிரை ஒன்றும் பண்ணலை, ஷி ஜஸ்ட் என்டர்ட். உள்ளே வந்து அந்த தைலம் முடிய உடைச்சி ஏசுநாதர் தலையில் சிரசில் ஊற்றிப்பார். அவ்வளோதான். ஒரே ஒரு வசனம் தான் அவ செய்த வேலை. அதுக்கு அடுத்த 6 வசனமும் 4லேருந்து 9 வரைக்கும் அவ செயலை குறித்ததான சர்ச்சை எங்க போயிட்டு இருக்கு. இவரை செஞ்ச உடனேயே அங்க இருக்கிற ஒரு சிலர், அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா மார்க் 14:4 பார்த்தீங்கன்னா, சிலர் அவர்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன்னு கேட்கிறாங்க. அந்த ஒரு சிலர்ல இன்னும் இதுல சிறப்பு என்ன தெரியுங்களா? இதே டெக்ஸ்ட் வந்து மத்தேயுலயும் இருக்கு. மத்தேயு 26:1-8 இதே டெக்ஸ்ட். அதுல பாத்தீங்கன்னா மத்தேயு 26:8 சீஷர்களும் பேசியிருக்கிறாங்க. சீஷர்களே இருக்கும் அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள். ஸோ அங்க இருக்கிற ஒரு சில பேர்ல சீஷர்களும் சேர்ந்து என்ன சொல்றாங்க? she has done something wasteful. அவ வீணாய் செலவழிப்பானே, இந்த தைலத்தை வேஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. ஏசுநாதர் தலையில ஊத்துற ஒரு சிரஸ் மேல ஊத்துற அந்த எக்ஸ்பென்சிவ் தைலத்தை ஒரு சிலர் அங்க இருந்த மக்கள், அவங்க மட்டும் இல்ல, ஏசுநாதர் யாரு தெரிந்த அவரோட இந்த சீஷர்கள் கூட சொல்றாங்க. ஏன் பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் அவங்க பார்வையில இருந்து பார்க்கும் பொழுது அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். அதுதான் அடுத்த வசனத்துல சொல்லியிருப்பாங்க, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரியத்துக்கு விற்றிருந்து ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. இந்த 300 பணம் நம்ம பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்க 300 பணம் அந்த தைலத்தோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல யூதர்களோட ரேட்ல பார்க்கும் 300 தினாரின்னு சொல்லுவாங்க. இந்த 300 தினாரி இப்போ இந்தியன் கரன்சில இதனுடைய விலை நம்ம மதிப்பிட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது இட்ஸ் மோர் தென் 15 lakh. 15 லட்சத்துக்கும் மேல விலையுள்ள ஒரு தைலம். 15 லட்சத்துக்கு ஒரு பெர்ஃப்யூமா, ஒரு சென்ட் பாட்டிலா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, நான் என்ன பண்ண, 15 லட்சத்துக்குலாம் இருக்குதான்னு பார்த்தா நிறைய கூகுள்ல சர்ச் பண்ணேன், நிறைய சென்ட் பாட்டில் இருக்குது 15 லட்சத்துல. எனக்கு அடுத்து ஒரு கியூரியாசிட்டி தோணுச்சு. அப்போ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சென்ட் பாட்டில், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பர்ஃப்யூம் இன் தி வேர்ல்டு நான் போட்டு சர்ச் பண்ணா நான் அதிர்ந்து போனேன். உலகத்திலே காஸ்ட்லியான ஒரு சென்ட் பாட்டில் இருக்கு. எவ்வளவு விலை இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாருங்க, எவ்வளவு விலை இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார், நீங்க சொல்லிட்டீங்க, சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. 2 கோடி, ஆல்மோஸ்ட் 2 கோடி இல்ல சார். இப்போ 2026 கணக்குப்படி பார்த்தா ஷுமுக் ஒரு பர்ஃப்யூம் பேர், அது பேர் ஷுமுக். இட்ஸ் ஃப்ரம் துபாய். துபாயில மேக் பண்ற பர்ஃப்யூம். அதனுடைய விலை 10.8 crores இந்தியன் ருப்பில. 10.8 crores-னா 10 கோடி 80 லட்சமா ஒரு பர்ஃப்யூமோட விலை. ஸோ இப்படியும் உலகம் இருக்குது. அந்த காலத்துல இயேசுநாதர் மேல ஊத்துனது 15 லட்சத்துக்கும் மேல விலை இருந்த ஒரு நலதம் தைலத்தை தான் ஊத்திட்டாங்க. ஸோ இதை பார்த்த உடனே அவங்க இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, ஐயோ இவ்வளோ எக்ஸ்பென்சிவா தலையில ஊத்தி வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க. இன்னொன்று அங்க என்ன குறிப்பிடப்படுதுன்னா, அந்த காலம் பஸ்கா காலம். இந்த நடக்கிற இந்த சம்பவம் வந்து பஸ்கா டைம்ல நடக்குது. இன்னொரு 2 days கழிச்சு பஸ்கா பண்டிகை. ஏசுநாதர் வந்து அந்த பெரிய வியாழன் நமக்கு வரப்போகுது இல்லையா, பெரிய வியாழன் அப்படியே ஜீசஸோட குருசிஃபிக்ஷன், பாடுகால் எல்லாம் அப்படியே தொடர்ந்து வரப்போகுது. ஸோ இந்த டைம்ல வந்து யூதர்கள் அந்த காலத்துல பஸ்கா சமயத்துல நிறைய ஏழைகளுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க, உணவளிப்பாங்க, நிறைய உதவி செய்வாங்க. இப்போ நம்ம எப்படி 40 நாள்ல ஃபுட்டு கொடுக்குறோம். உங்க சர்ச்சில் கொடுக்குறீங்களா? எங்க சர்ச் கார்மல் சர்ச்சில் டெய்லி கொடுக்குறாங்க ஏழைகளுக்கு உணவுன்னு. டெய்லி அந்த ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படி செய்கிறது யூதர்களுக்கான வழக்கம். ஸோ அதையும் இந்த இடத்துல அவங்க நினைவுபடுத்துறாங்க, இவ்வளோ காஸ்ட்லியான விஷயத்த வேஸ்ட் பண்ணிட்டே, இதை விற்று 300 பணத்துக்கு மேல வந்திருக்கும், இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணிருக்கலாம், ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கலாமேன்னு சொல்றாங்க. The whole place talking against her. அந்த ஸ்திரீக்கு எதிரா அவள் செய்ததை பத்தி புரிஞ்சுக்காம, அவ ஏன் செய்தா என்ன செய்தா தெரிஞ்சுக்காம, அங்க இருக்க அனைவரும் அவளுக்கு எதிராக முறுமுறுக்கிறாங்க, பேசினே இருக்காங்க. அந்த கூட்டத்துல அந்த சபை மக்கள் மட்டும் இல்ல, சீஷர்களும் பேசுறாங்க. இப்போ
அவளுக்காக யார் பேசுறார்? அவ பேசல, இவ்வளவு பேர் பேசுறாங்க. அவ பதில் திருப்பி மறுபடியும், ஐயா நான் ஏன் இதை செஞ்சேன், நான் இயேசுக்காக செஞ்சேன், ஏன்னா இயேசுக்கு அடுத்து மரணம் வரும்போது அவரோட மரணத்தை சிம்பாலிக்கா காமிக்கிறதுக்காக செஞ்சேன், இல்ல நான் இதுக்காக செஞ்சேன், அதுக்காக. அவ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவ ஜஸ்ட் ஊத்திட்டான், அவ்வளவுதான். அவளுக்காக அந்த இடத்துல யாரு பேசுறது, அதுதான் மேட்டர்ஸ். அவளுக்காக அந்த இடத்துல இயேசுநாதர் பேசுறார். இயேசுநாதர் பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம இப்படி இந்த வசனத்தை வாசிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். மார்க் 14 பைபிள் எடுத்துக்கோங்க. மார்க் 14 6ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள். அதற்றார், அவளை விட்டுடுங்க. ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள்? ஏன் அவளை தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்தது சொன்னதுதான் பயங்கரமான லைஃப். என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அவள் என்ன சொல்றாரு? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். சோ அவ பேசல, அவள் செய்த வேலையை குறித்து ஆண்டவர் பேசுறார். இந்த டெக்ஸ்ட்ல ஒரு வசனம் மட்டும்தான் அவளுடைய செயல். அடுத்து அவள் செய்ததை குறித்து அங்க இருக்கவங்க எல்லாருமே வேற கண்ணோட்டத்தோட நெகட்டிவா வேஸ்ட் பண்ணிட்டான், வீணா வேஸ்ட் பண்ணிட்டான் பேசுற இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்காக அந்த இடத்துல பேசுகிறார். 3 விஷயங்களை பேசுகிறார். அதை இந்த நேரத்தில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, Jesus talked for her 3 main things. இயேசு அவளுக்காக பேசுகிறார். முதலாவது, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். மார்க் 14:6. She has done a beautiful thing to me. நற்கிரியை என்பது அர்த்தம் என்னன்னா, நல்ல செயல்கள். அவ எனக்காக நல்லது செஞ்சிருக்கிறான். நல்ல செயல்கள், நல்ல பணிகள், நற்பணிகள். இதெல்லாம் தான் நற்கிரியைகளுக்கான அர்த்தம். இன்னும் இங்கிலீஷ்ல சொல்லணும், குட் ஒர்க்ஸ் அண்ட் குட் டீட்ஸ். நல்ல செயல், நல்ல பணிகள், இது அவ செஞ்சிருக்கிறான். ஸோ இயேசுநாதர் அதை எப்படி பார்க்குறாருன்னா, நல்ல செயலா பார்க்குறாரு, பியூட்டிஃபுல்லா பார்க்குறாரு. ஆனா அங்க இருக்கவங்க அதை எப்படி பார்க்குறாங்க? வேஸ்டா பார்த்தாங்க. அவர் சொன்னா மட்டும் போதும், மற்றவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவ அதெல்லாம் பாதர் பண்ணவே இல்லை. அந்த ஸ்திரீ எதையுமே பாதர் பண்ணல. அவ செய்யணும்னு நினைச்சதை எடுத்துட்டு வந்து ஊத்திட்டா. அது யாருக்கு புரியணுமோ அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் மற்றவங்களை குறிச்சு அவங்க கவலைப்படல. மீதி பேர் என்ன சொல்லிட்டே இருக்காங்க, பட் she didn't bother. அந்த இடத்துல புரிந்து கொண்ட ஆண்டவர் அவளுக்காக பேசுகிறார். நமக்கு சம்டைம்ஸ் அப்படிதான், நாம் செய்யற செயல்கள், ஐயோ நமக்கான ரெகக்னிஷன் கிடைக்கலையே, நம்மள ஹஸ்பண்ட் வந்து பிரைஸ் நல்ல கமெண்ட் கொடுக்கலையே, எவ்வளோ கஷ்டப்படுறோம் வைஃப் சொல்லலையே, நம்ம ஹெச்எம் நம்மள ஒன்றும் சொல்லலையே, டீச்சர்ஸ் நமக்கு ஒன்றும் சொல்லலையே, போதகர் நம்மள ஒன்றும் சொல்லலையே, ஐயோ சபை மக்கள் நம்மள ஒன்றும் சொல்லலையேன்னு நாம் செய்கிற நிறைய நல்ல செயல்கள் இருக்கும். கஷ்டப்பட்டு இறங்கி சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய செய்வோம். ஆனா அதுக்கான அப்ரிசியேஷனோ ரெக்கக்னிஷனோ நிறைய நேரத்துல இருக்காது. நாம் அதை குறித்து व्यसனமும் படுவோம், சோர்வடையும். நானும் அதில் ஒரு ஆள் व्यसனப்பட்டிருக்கேன், சோர்வடைஞ்சிருக்கேன். ஆனா ஒரு விஷயம் மனுஷன் சொல்ல மாட்டான், மனுஷன் சொல்ல மாட்டான், சொல்லவும் மாட்டான். இது நல்லா இருக்கா? சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. இட்ஸ் ஓகே, we don't have to worry about it. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம கடவுளை ப்ளீஸ் பண்றோமா, அவர் பார்வையில இது நல்ல காரியம் இருக்கா, அதை மட்டும் நம்ம யோசிச்சு நம்மளோட வேலைகளை செய்தா போதும். மீதி நமக்காக ஆண்டவர் பேசுவார். வேற யாரும் நமக்காக பேச வேணாம். நம்ம செஞ்சது நியாயம், நம்ம செஞ்சது கரெக்ட், நம்ம செய்யறது கடவுள் பார்வையில பெரியும் நினைச்சா நம்ம அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சம்டைம்ஸ் பீப்புள் வில் அகெயின்ஸ்ட் அஸ். நம்ம கூட இருக்கவங்களே நமக்கு எதிர்ப்பு சொல்லுவாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க, திட்டுவாங்க, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஸ்டாப், இட்ஸ் ஓகே. நமக்காக ஆண்டவர் பேசுவார். அவர் பார்வையில் அது நற்கிரியா இருந்தா போதும், அந்த காம்ப்ளிமெண்ட் எனக்கு போதும். ஆண்டவர் ஐயோ இவ எனக்கு நல்லதை செஞ்சிருக்கார், ஆண்டவர் சொன்னா எனக்கு போதும், மனுஷன் சொல்ல வேணாம். எனக்கு இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அதிக உற்சாகமா இருந்துச்சு. ஏன்னா அநேக காலங்கள் ஐந்து சொன்னபடி எங்க ஸ்கூல்ல வந்து ரொம்ப டவுனா போன அப்புறம் தான் என்கிட்ட ஒப்படைச்சாங்க. நான் அந்த ஸ்கூல் என்ன கூப்பிட்டு அழைக்கும் பொழுது அதை நான் எடுத்து பயங்கர, இந்த கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் இல்லாமல் நான் வேலை செய்த காலங்கள் உண்டு. ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுத்து டீச்சர்ஸ்க்கு சேலரி
ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களை என்கேஜ் பண்ணி வச்சிருந்தேன். இன்ன வரைக்கும் அநேக முயற்சிகள். சம்டைம்ஸ் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ண, தட்டி கொடுக்க யாரும் இல்லை நினைத்து சோர்வுடைந்த காலங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்றாருன்னு நினைக்கும் பொழுது வேற யாரோட அப்ரிசியேஷனும் வேணாம். இப்போ நான் அதை பத்திலாம் கேர் பண்றதே இல்லை. யாரா சொல்றாங்க சொல்லல, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். ஐ ஜஸ்ட் டூ வாட் இஸ் சப்போஸ் டு பி டன் இன் த ஸ்கூல். ஸ்கூலுக்கோ திருச்சபைக்கோ என்னுடைய ஊழியத்துக்கோ என்ன செய்யணும், அது கடவுள் பார்வையில நல்லதா, அது ஆண்டவர் அங்கீகரிப்பாரா, அவருக்கு நல்லது என்று சொல்வாரான்றதை மட்டும் யோசிச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு ஆண்டவர் பேசுவார், அதற்கான அப்ரைசல் கடவுள் நமக்கு கொடுப்பார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா others say wasteful but Jesus said it's beautiful. மற்றவங்க என்ன சொல்லிட்டாங்க, வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க, வேஸ்ட்ஃபுல். ஆனா ஜீசஸ் எப்படி சொன்னாரு, பியூட்டிஃபுல். இங்கிலீஷ் பைபிள் அப்படிதான், பியூட்டிஃபுல். மற்றவங்க வீணாயிடுச்சுன்னு சொன்னாங்க. இட்ஸ் ஓகே, அவங்களுக்கு தெரியாது. அவங்கள போய் நம்ம புரிய வைக்கலாம் வேணாம். ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது எல்லாத்தையும் சொல்லி எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணி, இல்ல மேலதிகாரியை ப்ளீஸ் பண்ணி, இவங்களை ப்ளீஸ் பண்ணி, அவங்கள ப்ளீஸ் பண்ணி செய்யணுன்ற அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் புரியாது உங்களுக்கு, பரவாயில்ல. ஆண்டவர் புரிஞ்சா போதும், ஆண்டவர் பியூட்டிஃபுல் சொல்லிட்டா போதும், then our life will be beautiful. எனக்கு அருமையானவர்கள், இந்த நேரத்தில் நான் அழகான ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பார்க்குறேன். பழைய பாட்டில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவங்க 3 பேரோட கதை நமக்கு தெரியும் இல்லையா? அவங்க வந்து கிங் நேபுகாத்நேச்சர் ராஜாவுடைய பொன் சிலையை வணங்கணும்னு சொன்னப்போ அவங்க ராஜாவை பிரியப்படுத்தணும்னு நினைக்கல, அங்க இருக்க மக்களை பிரியப்படுத்தணும்னு நினைக்கல, அந்த சட்டத்திட்டத்தை பிரியப்படுத்தணும்னு நினைக்கல, கடவுளை மட்டும் பிரியப்படுத்தணும், கடவுளை மட்டும் நம்ம வணங்கணும், அவரை ப்ளீஸ் பண்ணணும்னு வணங்கவே இல்லை. அவங்களுக்கு கிடைத்த தண்டனை மிகப்பெரிய தண்டனை, தூக்கி நெருப்புல போட்டுட்டாங்க. அந்த இடத்துல யார் இருந்தா அவங்களோட? ஆண்டவர். 3 பேர் உள்ள போட்டாங்களாம். அந்த கதை நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எட்டி பார்ப்பாங்க, 3 பேர் உள்ள ஒரு நெருப்புல போட்டோமே செத்துட்டாங்க. எட்டி பார்த்தா உள்ள 4 பேர் நடந்து இருப்பாங்க. அந்த 4வது பேர் யாரு? ஆண்டவருடைய தூதர். அவர் அவங்களை காப்பாற்ற அனுப்பி இருக்கிறார். ஸோ நம்ம கடவுளை மட்டும் ப்ளீஸ் பண்ணா போதும், அவர் நம்மளோடு இருந்து நமக்கான காரியங்களை செய்வார். என்னிடத்தில் நற்கிரியை அவள் செய்திருக்கிறாள்னு ஆண்டவர் சொல்றார். நம்மளை பார்த்து சொல்வாரா? இரண்டாவதாக இயேசு என்ன சொல்றாருன்னா, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். மார்க்கு சுவிசேஷம் 14:8. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஒரே லைன்ல சொல்லி முடிச்சுட்டார். அப்படின்னா என்ன? அவகிட்ட இருக்கிறத அவளால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டா. She did. இங்கிலீஷ்ல என்ன பாத்தீங்கன்னா, she did what she could. She did what she could. அவளால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டா. ஒரே லைன்ல ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படின்னா என்ன? அவளுக்குரிய எல்லாம் அவருக்கு தெரியுது. அவளோட பேக்ரவுண்டு, அவளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அவள் என்ன வேலை செஞ்சிருக்கா, குடும்ப சூழ்நிலை, அவள்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லை எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவகிட்ட இருந்த பெஸ்ட் அவ கொடுத்துட்டா. நாம் என்ன ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்? நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட் கொடுக்குறோமா, ஆர் த லெஃப்ட் ஓவர்ஸ்? லெஃப்ட் ஓவர்னா நம்ம கிட்ட இருக்க மீதியோ, இல்லை வேஸ்ட் நினைக்கிறதோ, இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கிறதோ, இல்லை இதை மட்டும் கொடுத்தலாம் அப்படி நினைக்கிறோமா? இல்லை த பெஸ்ட் திங். எஸ்பெஷலி கடவுளுக்கு நாம் கொடுக்குற நேரம், நம்மளுடைய முக்கியத்துவம், இதெல்லாம் மேட்டர்ஸ். வி ஆல்வேஸ் ஷுட் டூ த பெஸ்ட். நான் என்னோட ஸ்கூலில் என் சில்ட்ரனுக்கும் என் டீச்சர்ஸ்க்கும் நான் எப்பொழுதும் சொல்கிற விஷயம், நிறைய இடத்துல மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக போவேன். அங்கே இருக்க யங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது இதுதான், டூ யுவர் பெஸ்ட். டூ யுவர் பெஸ்ட் இன் ஆல் தட் யூ டூ. நீங்கள் செய்கிற வேலைகளை சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. டோன்ட் வரி அபவுட் த ரிசல்ட்ஸ். யார் என்ன சொல்லுவாங்க, இது என்ன நடக்கும், இது பாஸா ஃபெயிலா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வருமா செகண்ட் பிரைஸ் வருமா வராதா, டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங். ஜஸ்ட் டூ யுவர் பெஸ்ட். நம்மள மாதிரி அந்த வேலையை யாரும் செய்யவே முடியாதுன்ற அளவுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். மீதி ஆண்டவர் பார்த்துப்பார். நாம் செய்கிற வேலை அடுத்து நம்மளை வாழ வைக்கும். அதுதான் மேட்டர். நம்ம என்ன வேணா இருக்கட்டுங்க. What we are doing to the Lord, what we are doing in our life. She did the best. அவர் தன்னிடத்தில் இருந்ததை இயன்றதை செய்தால், அது கடவுளே அங்கீகாரம் கொடுத்துட்டார் அவளுக்கு. அவர்கிட்ட இருந்ததை கொடுத்துட்டா. நீங்க அவளை தொல்லை பண்றீங்க. அடுத்து இன்னும் என்ன அழகா சொல்றாருன்னா,
நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். ஐ மீன் இந்த இந்த தைலம் சொன்னதுனால இதுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. It can also be used for embalming. Embalmingனா இந்த செத்து போன உடலை ப்ரிசர்வ் பண்ண யூஸ் பண்ற ஒரு தைலமா அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜீசஸ் வில் டை, அவர் மரிப்பார், அவருக்கு இந்த தைலம் யூஸ் பண்ணுவாங்கன்றத சிம்பாலிக்காவும் காமிச்சிட்டா. இன்னொன்று அந்த தைலத்தோட ஸ்பெஷல் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா அந்த தைலத்தோட யூசஸ் அது மென்டல் டிஸ்ட்ரெஸ், இந்த மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க பாருங்க, மன அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன், அதுக்கு ரிலீஃப் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அப்புறம் நர்வஸ் டிஸார்டர்ஸ், இந்த நரம்பு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, உடம்புல நர்வ் ப்ராப்ளம், அந்த நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளத்துக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அவன் எந்த நேரத்தில் அந்த எண்ணெய் ஊற்றிருக்கா பாருங்க. ஏன்னா இது முடிச்சு பஸ்கா பண்டிகை பெரிய வியாழன் அன்னைக்கு நைட் அவர் காட்டி கொடுக்குறாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவருக்கு அடியும் வலியும் வேதனையும் ரத்தம் தான், உடல்ல இருக்க நரம்பெல்லாம் பிச்சுன்னு வர அளவுக்கு அவருடைய பாடுகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் அந்த தைலம் யூஸ்ஃபுல். அது முன்னாடியே ஊத்திட்டான் சிம்பாலிக்கா. ஸோ அவங்க எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு புரியல? அந்த உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கோ அந்த வீட்டுக்காரருக்கோ சீஷர்களுக்குமே புரியல. பட் ஜீசஸ் நோஸ், பிகாஸ் ஹி நோஸ் தட் ஹி இஸ் கோயிங் டு டை. அவர் சாவ போறார். அந்த மரண பாடுகளுக்கு இந்த தைலம்லாம் யூஸ்ஃபுல்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அவள் அதை செய்யறா. அது ஆண்டவர் தெரிஞ்சிருக்கு, அவர் அந்த இடத்துல அங்கீகாரம் கொடுக்கிறார். அவர் இறங்கி பேசுறார், டோன்ட் டிஸ்டர்ப் ஹர், லீவ் ஹர், ஷி ஹஸ் டன் a beautiful thing to me. அவ எனக்கு அழகான காரியம் செய்திருக்கிறார், அவர் நமக்காக பேசுகிறார். சம்டைம்ஸ் நம்ம ப்ரையாரிட்டைஸ் என்ன பண்றோம் கடவுளுக்கு. எங்க ஸ்கூல்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நிறைய டொனேஷன்ஸ் வாங்கி தான் எங்கள் ஸ்கூலில் நான் நிறைய விஷயங்களை செய்வேன். முக்கியமாக நிறைய ஏழை பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதில் பிள்ளைங்களுக்கான ஃபீஸ் நிறைய டோனர்ஸ் கொடுப்பாங்க. சமீபத்தில் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி லயன்ஸ் கிளப்லேருந்து இன்ஜினியர் ராஜ்குமார் சார் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் எங்கள் ஸ்கூலில் எல்லா வருஷமும் 20,000 கட்டுவார் ஏழை பிள்ளைங்க படிக்கிறதுக்கான. ஆஃப் ஃபீஸ் கட்டுவார், இல்லை 20 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்கன்னு சொல்லுவார், இல்லை ஒருத்தரோட ஃபீஸ், அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போர் சில்ட்ரனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் டொனேஷன் கொடுப்பாரு. அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாரும் அன்னதானம் கொடுத்துருந்தாங்க இருக்கிறாங்க, சாப்பாடு, ஏழைங்களுக்கு சாப்பாடு, அது எல்லாம் செய்யறாங்களாம், அது எப்பவுமே நம்ம செய்யலாம் தான். ஆனா ஏழை பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு குறித்து யாரும் யோசிக்கிறது இல்லை. நிறைய படிக்கிற திறமை இருந்தும் ஃபீஸ் கட்ட முடியாதனால பிள்ளைகளால படிக்க முடியறதில்ல, நல்ல இடத்துக்கு நல்ல நிலைமைக்கு வர முடியறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு ஊழியை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ஏழை பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இன்சிடென்ட் நான் ஏன் இப்போ சொன்னேன்னா, இப்போ நம்ம வாசிக்க போகிற வசனத்தில் பாருங்க, 7ஆம் வசனம், மார்க் 14:7. அந்த சீஷர்கள் அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்கல்ல, இதெல்லாம் இந்த 300 பணத்துக்கு இந்த தைலத்தை வித்துட்டு ஏழைகளுக்கு கொடுக்கலாமேன்னு. அதுக்கு பதிலடி கொடுக்குறாரு, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்போதும் உங்களுக்கு இருக்கிறேன். ஸோ தரித்திரர் ஏழைகளும் எப்போ இருக்கிறாங்க, நீங்க எப்போ வேணா உங்களுக்கு செய்யலாம், இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், எப்போ வேணா செய்யலாம். அது நான் செய்ய வேணாம்னு சொல்லல, அது யூ கேன் டூ இட். ஆனா நான் எப்போ இருக்க மாட்டேன். இன்னொரு 2-3 டேஸ்ல என்ன ஆயிடுச்சு, என்னோட நேரம் முடிய போகுது, நான் முடிச்சிச்சு, நான் கிளம்ப போறேன். அதை அந்த பெண், அந்த ஸ்திரீ அறிந்திருந்து she has done the best thing at the right time. கரெக்டான நேரத்துல இயேசுநாதரை பிடிச்சிட்டா பாருங்க. ஒரே ஒரு வேலை செஞ்சா, ஒன்னும் பேசல, ஒன்னும் எக்ஸ்ட்ரா, ஒரே ஒரு வேலை செய்தா அந்த நேரத்துல கடவுள் அவளுக்கு அவ்வளோ பேர் அங்கீகாரம் கொடுக்குறாரு. சரியானதை சரியான நேரத்துல அவ செஞ்சு அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று ஆண்டவர் அவளுக்காக பேசுற ஒரு மிகப்பெரிய செயல் அவள் செஞ்சுட்டாள். ஃபைனலி கடைசியாக 3வது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதுதாங்க இந்த டெக்ஸ்ட்ல இருக்கிறதுல வெரி பவர்ஃபுல். ஆண்டவரே அவளுக்கு சாட்சி கொடுத்துட்டார், இவள் செய்ததும் சொல்லப்படும். 3வது பாயிண்ட், இவள் செய்ததும் சொல்லப்படும். What she has done will be told. மார்க் 14:9. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே, எங்கெல்லாம் பிரசங்கப்படுதோ அங்க எல்லா இடத்துலையும் இவளை நினைப்பதற்காக
in memory of her. அவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். அவ சொல்ற இவ செய்தது எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட போதோ, எத்தனை வருஷம் எங்க எப்படி எத்தனை காலம் ஆனாலும் இவள் செய்ததும் சொல்லப்படும். அவள் மரித்தாலும் அந்த விஷயம் சொல்லப்படும். What she has done will be told. எவ்வளவு பெரிய கிரெடிட் கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். அங்க இருக்க ஒருத்தர் கூட அவளை அப்ரிஷியேட் பண்ணல, அவளை நல்லது செஞ்சேன்னு சொல்லல. எல்லாரும் வேஸ்ட் பண்ணிட்டே திட்டுறாங்க. முறுமுறுக்கிற இடத்துல ஆண்டவர் அவளுக்கு மிகப்பெரிய கிரெடிட் பிளெஸிங் கொடுக்கிறார். எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிக்கப்படுது அங்கெல்லாம் நீ செய்தது சொல்ல. அப்ப அவ எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கிறான். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ். செயல்கள் பேசப்படும், வேற எதுவும் பேசப்படாது. இது கிட்டத்தட்ட 2026 2000 வருஷங்களுக்கு மேலாக இயேசுநாதர் இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஏன்? அவர் செய்த செயல்கள். அவர் செய்த செயல்களை தான் சொல்லி சொல்லி நாம அப்படி செய்யணும் பேசுறோம். ஈவன் இந்த ஸ்திரீ கூட 2000 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் இந்த ஸ்திரீ செய்ததை இன்னைக்கு சுவிசேஷ பகுதியில நம்ம வாசிச்சு சுவிசேஷமா சொல்றோம். ஆண்டவர் சொன்னது இன்னும் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயத்தை அவள் தெரிந்து கொண்டால், அவள் செய்தாள். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் she has done a big thing. She has done what she had and she had done at the right time. மிகப்பெரிய காரியத்தை செய்தா, அவளுக்கு உரியதை செய்தா, தைரியமா இறங்கி வந்து செஞ்சா பாருங்க. அவ்வளவு ஆண்கள் உட்காந்துக்கிறாங்க அந்த இடத்துல. இயேசுநாதர் அந்த டேபிள் ஃபுல்லா ஜென்ஸ். அவ நேரா உள்ள இறங்கி யாரையும் ஒன்றும் கேட்கல. she just came inside. நீங்க இங்கிலீஷ் மேல பார்த்தா the woman came inside அப்படின்னு தான் இருக்கும். she just came inside. உள்ள வந்து அந்த பாட்டில் உடைச்சு ஊத்திட்டா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இயேசுநாதர் தான் அவளுக்கு என்ன பண்றாரு? வேற யாருக்கு நமக்கு வேணும்? வேற யாரும் வேணுமா சொல்லுங்க, உங்களுக்காக பேச யாராவது வேணுமா? இந்த டெக்ஸ்ட் படிச்ச அப்புறம் எனக்கு யாரும் வேணும்னு தோணுச்சு. I don't need anybody in this world. I just need God alone. அவர் போதும். அவர் சாட்சி கொடுக்கறதக்க வாழ்க்கை அமைஞ்சா அது சிறப்பு. அதுதான் போதும். ஐயர் தொடங்கும் பொழுது எங்க அம்மாவை குறிச்சு சொன்னார். நான் எங்க அம்மாவை எனக்கு அதிகமாக நினைக்கிறேன். மிஸ்ஸஸ் ஃப்ளாரன்ஸ் லிடியா. இங்க இருக்க பெரியவர்கள் மூப்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயருக்கு நல்லா தெரியும். எங்க அம்மா வந்து கண்டினியூஸா சர்ச் போர்டில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில 15 இயர்ஸா இருந்தவங்க. பிசி மெம்பர், இசி மெம்பர், சர்ச் போர்ட் மெம்பரா இருந்து தன்னுடைய வேலைகள் செய்தவங்க. அது மட்டும் இல்ல, எல்ஐசியில ஆபீசரா இருந்தாங்க 32 இயர்ஸ். அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு தலைவரா இருந்தாங்க. மாதர் சங்கத்துல செயலாளராக இருந்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள்ல எங்க மம்மி இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இட்ஸ் கோயிங் டு பி 10 இயர்ஸ் எங்க அம்மா இறந்து. இந்த வருடத்தோட 10 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் எங்க அம்மா பேர் எதிரொலித்துக் கொண்டே இருக்கு. இன்னும் சர்ச்சில் என்ன பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, உங்க அம்மா பயங்கர போல்டா நிறைய விஷயங்களை சர்ச்சில் செய்வாங்க. அப்படி ஒரு பெண் இன்னும் இந்த திருச்சபையில வரலம்மா. நியாயம்னா நியாயம். she just talk for justice. எல்லா இடத்துலையும் ஒரு ஏழைக்கு வேலை கொடுக்கணும், அந்த ஏழைக்காக எங்க அம்மா பேசுவாங்க. அந்த இடத்துல அவங்க டீமோ கமிட்டியோ அவங்க பார்ட்டி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பீயிங் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் எது ரைட், இவங்க சீனியர் தான் தரணும். இந்த ஏழை பிள்ளைக்கு செய்யணுமா, அந்த ஏழை அவங்க தான் செய்வாங்க. அதனால எந்த அவங்க செய்தது மேபி அங்க இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் பிடிக்காம போகும். அந்த டீமுக்கே பிடிக்காது. மற்றவங்க நபர்கள் கூட என்ன பண்ணும், கஷ்டமா இருக்கும். ப்ளீஸ் பண்ண முடியாது. பிஷப் அவங்க இருக்க டீமை ப்ளீஸ் பண்ண முடியாது. பட் she pleased God only because she had done the right thing. தைரியமா சரியான விஷயத்தை செஞ்சனால தான் கண்டினியூஸா எங்க அம்மா சாகர வரைக்கும் சர்ச் போர்ட் மெம்பரா இருந்தாங்க. அவ்வளவு பெரிய உயர்வு ஆண்டவர் கொடுத்தார். நாம் செய்கிற வேலை அவருக்கு பிரியமானதா இருந்தா போதும், அவர் நம்மளை கொண்டு பயன்படுத்துவார். எங்க அம்மா ஒரு மிகப்பெரிய சாட்சியம் இந்த இடத்துல பார்க்கிறேன். ஈவன் பீப்புள் doesn't recognize our work, but God will recognize big. மக்கள் நம்ம வேலையை அங்கீகரிக்கலனாலும் கடவுள் மிக பெருசா அங்கீகரிப்பார். இந்த 3 காரியத்தை இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்வதில் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம். கடைசியாக நான் சொல்லி முடிப்பது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழமொழின்னு சொல்லலாம். Action speaks louder than words. Action speaks louder than words. செயல் வார்த்தைகளை விட சத்தமாக பேசும். நம்ம வார்த்தையில எவ்வளவு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதை விட நாம் செய்கிற வேலை செயல்கள் பயங்கர சத்தமா பேசுவோம். அதை மட்டும் நம்ம முன்னோக்கி செஞ்சா போதும். The action speaks.
அது ஏன்னா ஜீசஸ் டாக்ட் ஃபார் ஹர் ஆக்ஷன். அவள் செய்த செயலுக்கு இயேசு பேசினார். அப்படியாக நாம் செய்கிற செயல்களுக்கு இயேசு பேச வேண்டும். பேசுவாரா? பேசக்கூடிய செயல்களை நாம் செய்வோமா என்றதை இந்த நாளிலே நினைத்து தீர்மானம் எடுத்து இந்த ஓசன்னா பவனியை நாம் பாடி நம்மளுடைய வீடுகளுக்கும் செல்லலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் நிறைய பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. உங்ககிட்ட காமிக்கணும்னு ஒரு பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய கண்டென்ட்டே பர்ஃப்யூம் தான், தைலம் தான் இல்லையா? இந்த பர்ஃப்யூம் நான் அடிச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் போகிற இடத்துக்கெல்லாம் இந்த பர்ஃப்யூமை கையில் எடுத்து நான் இந்த பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுறேன், நான் இந்த பாஸ்டர் நான் இந்த பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுறேன், அங்கிள் இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன், சிஸ்டர் நான் இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன், போகிற இடங்கள்லாம் நான் எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குமா? அப்படி எடுத்துகிட்டு போனால் இந்த பர்ஃப்யூம் சிறப்பான பர்ஃப்யூமாக இருக்குமா? இல்லை. நான் போகும்போது என் ஸ்மெல்லில் நான் மேலே வருமா, என்ன ஸ்மெல் சூப்பராக இருக்கு, ஸ்மெல் என்ன பர்ஃப்யூம், அப்போதான் அந்த பர்ஃப்யூமுக்கு சிறப்பு இல்லையா? கையில் நான் போகிற இடங்கள்லாம் எடுத்து இந்த பர்ஃப்யூம் தான், இந்த பர்ஃப்யூம் தான், இந்த பர்ஃப்யூம் தான், நயா பர்ஃப்யூம் வந்துன்னு கேட்பாங்க. நான் போன வருஷம் கேரளாவில் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்போ ட்ரீட்மெண்ட் மெடிசன் வாங்குறதுக்காக. அப்போ அங்கே இருந்த டாக்டர் வந்து பேசி முடிச்சுட்டு நான் எழுச்சி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம். நான் டாக்டர்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்தோன்னு அவர் கேட்டார், என்ன ஸ்மெல் யூஸ் பண்ணுறீங்க ஷினோலான்னு எனக்கு கேட்டார். என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க? ஏன் டாக்டர் கேட்கல, நல்ல ஸ்மெல். அப்போ நான் சொன்னேன் டாமி ஹில்ஃபிகர். டாமி பர்ஃப்யூம்னாலே 10,000 rupees அது ஒரு தெரியும். ஓ அதான் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த பர்ஃப்யூம் எவ்வளோ அந்த ஸ்மெல் வந்து நம்ம எவ்வளோ சிறப்பான பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோன்னு காமிக்குது. இது போல நம்மளுடைய செயல்கள் தான் நம்மளை யாருன்னு காமிக்கணும். கையில் பைபிளை தூக்கின்னு நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்டியன், நான் இந்த கிரைஸ்ட் ஃபாலோவர், நான் கிறிஸ்துவ நான் சர்ச்சுக்கு போகிறேன், நீயும் வா, நீயும் கிறிஸ்துல ஏற்றுக்கோ, கன்வெர்ட் ஆகுன்னு நம்ம போராடவே வேணாம். இனி நம்ம அதை செய்யவும் முடியாது. காலங்கள் அப்படிதான் போயின்னு இருக்கு. நாம் செய்கிற செயல்கள் மற்றவர்களை மாற்றட்டும். ஐயோ இவர் இப்படி செய்யறாரு, ஐயோ இவங்க இப்படி செய்யறாங்க, இவங்க கிறிஸ்டியனா இருக்கும் அதனாலதான் இவங்க இதை செஞ்சிருக்காங்க, இவங்க கிறிஸ்டியனா அதனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்க, ஐயோ இவங்க கிறிஸ்டியனா அதனாலதான் இவங்க கிட்ட நல்ல ஒரு வைப் இருக்கு, நல்ல ஃபீலிங் பிளஸ்டா இருக்குன்னு நம்மளுடைய செயல்கள் மற்றவர்களை இழுக்கட்டும். அதன் மூலமாக நம்மோடு வாழ்கிற இயேசுவை நாம் காண்பிப்போம். அதன் மூலமாக மற்றவர்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளட்டும். இதுதான் அந்த ஸ்திரீ செய்தார். அதை இயேசுநாதர் அழகாக அங்கீகரித்தார். She has done a beautiful thing to me. Will Jesus tell others like this? Will Jesus tell about us like this? இதை யோசிச்சு இந்த நாளுக்கான தியானத்தை நாம் முடிப்போம். நாம் அனைவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். She has done a beautiful thing. He has done a beautiful thing. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வாரா, இவள் எனக்காக அழகான காரியத்தை, நல்ல காரியத்தை, நல்ல செயலை செய்திருக்கிறாள், இவன் எனக்காக நல்ல செயலை, நல்ல காரியத்தை செய்திருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்வாரா? ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்பதை நினைத்து ஆண்டவர் சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். மற்றவர்களை பிரியப்படுத்த அல்ல, உலக பிரகாரமானவர்களையோ உலக பிரகாரமான காரியங்களையோ பிரியப்படுத்தவோ ப்ளீஸ் பண்ணவோ இல்லை. ஆண்டவர் ரெகக்னிஷன் கொடுத்தா போதும். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் பொழுது, கர்த்தாவே இதை நான் செய்ய போறேன், ஆண்டவரே இதை நான் செய்ய போறேன், மற்றவங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணணும், மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும், குறை சொல்லிடக்கூடாது, இது நல்லாலாம் போயிடக்கூடாது, நல்லா இருக்குன்னு சொல்லணும். நாம் ஜெபித்த காலங்கள் உண்டு, நான் கூட. ஆனால் நேற்றைய தினம் இந்த தியானத்தை நான் முடித்து நான் என்னுடைய ஜெபத்தை செய்யும் பொழுது நான் சொல்லி ஜெபித்த ஜெபம், ஆண்டவரே நான் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது என்னிடத்தில் நற்கிரியை இவள் செய்தாள் என்று நீர் சொன்னால் போதும் ஆண்டவரே, நீர் சொன்னால் போதும் என்று என்னுடைய ஜெபத்தை நான் மாற்றினேன். நம்முடைய ஜெபம் இனி அப்படியாக இருக்கட்டும். நான் செய்யும் செயல்கள், நான் பேசும் வார்த்தை ஆண்டவரின் பார்வையில் அவர் இது நல்லது என்று சொல்லத்தக்க
என்னுடைய செயல்கள், என்னுடைய ஊழியங்கள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை எல்லாம் மாறட்டும் என்று நாம் ஜெபிப்போம். அவரோடு இருக்கும் பொழுது அவர் நமக்கான காரியங்களை பார்ப்பார், நமக்காக பேசுவார், நமக்கான எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. அன்புக்காக இயங்குகின்ற உள்ளங்களை உம்மிடத்தில் சேர்க்கவே உயிர் வாழ்கின்றேன். அன்புக்காக இயங்குகின்ற உள்ளங்களை உம்மிடத்தில் சேர்க்கவே உயிர் வாழ்கின்றேன். ஓடி ஓடி உழைப்பேன், உந்தன் அன்பை சொல்வேன். ஓடி ஓடி உழைப்பேன், நான் உந்தன் அன்பை சொல்வேன். ஊரெல்லாம் உன் நாமம் சொல்வேன் ஐயா, ஊரெல்லாம் உன் நாமம் சொல்வேன் ஐயா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. எங்கள் அன்பா நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இதோ இந்த அருமையான ஓய்வு நாளிலே குருத்தோலை ஞாயிறன்று இதோ பழங்கோயில் குருசேகரத்திலே ஆயரோடும் திருச்சபை உறுப்பினர்களோடும் பொறுப்பாளரோடும் குழந்தைகளோடும் உண்மை அப்பா பிதாவே என்று நோக்கி பார்த்த கருத்தில் கொடுத்த அந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று எங்கள் மத்தியிலே நடந்தது ஆண்டவரே. ஒரு பெரிய பரிணாமத்தை நாங்கள் அடைந்தோம். எங்களுடைய ஜபங்களோ எங்களுடைய செயல்களோ இனி மனிதர்களுக்கு பிரியப்படுத்துவதோ மனிதர்களுக்காகவோ உறவினர்களுக்காகவோ அதிகாரிகளுக்காகவோ அல்ல சுவாமி. நீர் பார்த்து எனக்காக இது நல்லதை இவள் செய்தாள், எனக்கான நல்லதை இவன் செய்தாள் என்று நீர் சொல்லத்தக்க செயல்களை நாங்கள் செய்வோம். எங்களை முழுமையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அபூரண பாவிகள் கர்த்தாவே, ஆனாலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டே உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை உமக்காக பயன்படுத்துங்க. குறிப்பாக இந்த குருசேகரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இதனோட பூர்வீகத்தை கேட்கும் பொழுது எவ்வளவு தலைமை ஆசிரியர்கள் ஆயர்கள் தங்களுடைய நேரங்களை தங்களுக்காக இந்த திருச்சபை அழகாய் உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்காக நன்றி படுகிறோம். குறிப்பாக இப்பொழுது இந்த திருச்சபையை மிக அருமையாக எடுத்து நடத்துகிற சிறந்த போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனந்த இருக்கா அதிகமாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு திறமையும் ஆளுமையும் நல்ல ஒரு சிறந்த அறிவையும் நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். செய்கிற செயல்களிலே பொறுப்பும் கர்த்தாவை நிதானமும் நல்ல செயல்திறனுமாய் இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட போதகர்கள் எங்களுடைய ஆற்காடு திருச்சபைக்கு தேவை சுவாமி. நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அநேக திருச்சபைகள் இன்னும் திருச்சபை காரியங்கள் முன்னேற்றங்கள் இவர்கள் மூலமாக நடக்க ஆண்டவரே ஆனந்தரை பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் கெஞ்சிறோம். நல்ல சுகம் பெற ஜீவன் போக்கிலும் வரத்திலும் கரம் அவருடைய மனைவி பிள்ளைகள்
குடும்பத்தின் ஊழியர்கள் எல்லாற்றுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய சகோதர குடும்பங்கள் கர்த்தாவே, அவர் மூலமாக இந்த திருச்சபையும் அவருடைய குடும்பமும் கர்த்தாவை நன்மை அடையத்தக்க ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் நீர் அவரை வாழ செய்கிறீர். அதற்காக நன்றி செய்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த திருச்சபையின் பொறுப்பாளர் ஜானையாக்காகவும் அவருடைய குடும்பம், இந்த திருச்சபையினுடைய ஸ்கூலுடைய ஆசிரியர் சங்கீதாக்கா அவருடைய குடும்பம், இன்னும் திருச்சபை பிசி அங்கத்தினர்கள், பொறுப்பாளர்கள், ஊழியர்கள், திருச்சபையினுடைய பெரியவர்கள், அம்மாமார்கள், அக்காமார்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லோரையும் எனக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளை நேற்ற காலத்திலே நன்மையாக நீ செய்து தாரும். அவருடைய ஜபத்தை நீ கேளு சுவாமி. அவர்கள் தேவைகளை நீ கர்த்தாவை சாட்சி சொல்லத்தக்கதான அவர்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புத அடையாளங்களை அவர்களுடைய வேண்டுதலை நீ தந்து சாட்சியா இந்த திருச்சபையில் அவர்கள் நிற்க நீ உதவி செய்ய ஆண்டவரே. இப்பொழுது உங்களுடைய வார்த்தை எடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செல்ல உமக்கு சாட்சியா இந்த உலகத்தில் நாங்கள் நிற்க கர்த்தாவே நீர் எங்களை தொடர்ந்து பயன்படுத்தி எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமாய். நாங்கள் கேட்டவற்றும் கேட்க மறந்த சகலதவன் ஆசீர்வாதங்களையும் தர வேண்டுமாய். குமாரனும் ரட்சகரும் ராஜாவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை